இப்போ நம்ம 5வது கேள்வி, கடைசி கேள்விக்கு வருவோம். எக்காரணத்திற்கொண்டும் இந்த ஆரியமும் திராவிடமும் தமிழனை வளர்க்காது. ஆனால் சீமானை வளர்த்தெடுத்தது இந்த ஆரியமும் திராவிடமும் தான். முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல, சூபா முத்துக்குமாரின் இறந்த நாள் அப்போ சரியாக காது குத்து வச்சார். அவருடைய பையனுடைய காது குத்து அவருடைய குலதெய்வ கோயிலில் வச்சார். அதுலேயும் பிராமணனை வைத்து மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. சீமானுக்கு இது உண்மையிலேயே குலதெய்வ கோயில் தானாங்க? இப்போ ஒருத்தருடைய குலதெய்வ கோயில்னு எதை சொல்லுவாங்க? எல்லா தமிழர்களுக்கும் அவங்களுடைய அப்பா வழியில் வர்றது தான் இங்கே குலதெய்வ கோயில். ஆனால் சீமான் அவர்கள் தன்னுடைய குலதெய்வ கோயில்னு சொல்லிட்டு இருக்காருல, இது அவங்களுடைய அப்பா வழியில் வந்த கோயில் கிடையாது. அதற்கான ஆதாரம் யார் தெரியுமா? வேற யாரும் இல்லை, சீமான் அவர்களின் தாயார் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத நல்லா கவனிங்களேன். நானும் என் பேரன் போடும்போது நானும் மொட்டை போட்டேன். அது எங்க குலசாமி, அது எங்க மாமியாருடைய ஒரு குலசாமி, அது எங்க மாமியாருடைய ஒரு குலசாமி. பாருங்களேன், அவங்களுடைய மாமியார் வழியில ஒரு குலசாமின்றாங்க. அது எங்க மாமியாருடைய ஒரு குலசாமி, அது எங்க மாமியாருடைய ஒரு குலசாமி. குலசாமி அவங்களுடைய அப்பா வழியில் தானே வரணும். சீமானுடைய தாத்தாவுடைய குலதெய்வம் சீமானுடைய அப்பாவுக்கு வரும். சீமானுடைய அப்பாவுடைய குலதெய்வம் சீமானுடைய குலதெய்வமாக ஆகும். இங்கே எப்படி சம்பந்தமே இல்லாமல் இவங்களுடைய மாமியார் வழியில் ஒரு குலசாமின்றாங்க. இப்போ மயனுக்கிட்டே வந்து மொட்டை போட்டு அது எங்க குலசாமி, அது எங்க மாமியாருடைய ஒரு குலசாமி. மாமியார் வழியில் வர்றது எப்படிங்க இவங்க குலதெய்வ கோயிலாகும்? அப்போ 5வது கேள்வி என்னதுன்னா, சீமான் அவர்களின் குலதெய்வம் என்ன? ஒவ்வொரு தமிழனுக்கும் தன் தந்தை வழியில் குலதெய்வம் இருக்கும். அவங்க கிறிஸ்துவர்களாகவே இருந்தாலும், 3 தலைமுறையாக கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் அவங்களுடைய குலதெய்வ கோயில் அவங்க ஊர் பக்கத்தில் இருக்கும். அனைத்து கிறிஸ்துவ நாடார்களுக்குமே அவங்களுடைய குலதெய்வ கோயில் அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் சீமானுடைய குலதெய்வ கோயில் என்ன? இப்போ காட்டக்கூடிய இந்த குலதெய்வ கோயில் அவருடைய குலதெய்வம் கிடையாது. சீமானுடைய அம்மாவே சொல்கிறாங்க அவங்களுடைய மாமியார் வழியில் வந்த குலதெய்வம்ன்றாங்க. அப்படிலாம் குலதெய்வம் வராது. அப்போ இந்த 5வது கேள்விக்கு சீமான் பதில் சொல்லியே ஆகணும்.